இந்த புதிய மாதத்திலும் கூட கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த புதிய மாதத்திற்கான வாக்குத்தத்த வசனம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எனக்கு பிரியமானவர்களே, வேத புஸ்தகத்திலே ஆபிரகாமோடு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய மகனாகிய ஈசாக்கை எனக்கு பலி செலுத்தும்படி மோரியா மலைக்கு கொண்டு வா அப்படின்னு. இதை கேட்ட உடனே ஆபிரகாம் விசுவாசத்தோட தன்னுடைய மகனை மோரியா மலைக்கு பலி செலுத்தும்படியா கொண்டு போறார். கொண்டு போற வழியில ஈசா கேட்கிறார், அப்பா விறகு இருக்கு, தீ இருக்கு, ஆனா பலி செலுத்தும்படியான ஆடை எங்கன்னு கேட்ட உடனே ஆபிரகாம் சொல்லுகிற பதில், பலி செலுத்தும்படியான ஆடையை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எனக்கு பிரியமானவர்களே, அவர் எதை விசுவாசித்து போனாரோ அதே போல மோரியா மலையில ஒரு ஆடு பலி செலுத்தும்படியாக அவர்களுக்காக வைக்கப்பட்டிருந்தது. இதே போல இந்த மாதத்திலும் தேவனுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். நீங்க ஆபிரகாம் சொல்வதை போல விசுவாச அறிக்கை பண்ணுவீர்கள் என்றால் சில அற்புதங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இன்றைக்கு நான் உங்களுடைய வாழ்க்கையில நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன், இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கான எல்லா காரியத்தையும் பார்த்துக் கொள்வார். மனிதன் பார்க்கிற வண்ணமாக அல்ல, கர்த்தர் பார்த்துக் கொள்வது அது வெட்கப்பட்டு போகிற சூழ்நிலையாக இருக்காது. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இந்த காரியங்கள்லாம் எப்படி நடக்கும், இதெல்லாம் எப்படி நடக்கும், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். விசுவாசிங்க, விசுவாச அறிக்கை பண்ணுங்க. இந்த மாதத்துல கர்த்தர் பார்த்துக் கொள்வதை, அற்புதங்கள் நடப்பதை, அதிசயங்கள் நடப்பதை உடைய கண்கள் காணும். எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் நம்மை வெட்கப்படுத்த சம்மதிக்க மாட்டார். கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்றால் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். உடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்வார். Have a nice day. God bless you.